அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில காலையில் எழுந்தவுடன் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதனுடைய வைப்ரேஷன், பாசிட்டிவிட்டி அந்த ஒரு நாள் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்குங்க. அதனால தான் நிறைய பேர் காலையில எழுந்தவுடன் வாக்கிங் போறது, எக்ஸர்சைஸ் பண்றது, யோகா, தியானம் பண்றது, பூஜைகள் பண்றது இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ரொட்டீனா செய்துட்டு வரோம். அப்படி நாம எழுந்திருக்கக்கூடிய காலையில் செய்யக்கூடிய சில விஷயங்களினாலே கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சரி, அறிவியல் பூர்வமாகவும் சரி சொல்லியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே இந்த பணப்பிரச்சனைகள், பண தேவைக்காக தான் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம். நிறைய ஓடி ஓடி உழைப்போம். ஆனால் கையில நிறைய பேருக்கு பணமானது தங்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறோம். ஆனா சம்பாதிக்கிற பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குது. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்கு. அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம கையில எப்பவுமே பணம் புழங்கணும். வீட்ல சுப செலவுகளாக மாறணும் அப்படிங்கிறப்ப, அதற்கு நம்ம செய்யக்கூடிய அதுவும் காலையில் எழுந்தவுடன் பண்ணக்கூடிய சின்னதான ஒரு விஷயத்தை, அதுவும் சின்னதான ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பதிவைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் நல்ல சந்தோஷமா, அதிர்ஷ்ட நாளாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். இதுக்கும் காலையில எழுந்தவுடன் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் நமக்கே தெரியாமல் நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கு. இதுல பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்ற ப்ராப்ளம் என்னன்னா, கையில பணம் தங்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா பணப்பிரச்சனையினால் நம் குடும்பத்துல மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, காலையில எழுந்தவுடன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. பணமானது கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். இதற்கு காலையில கண் விழிக்கிறப்ப எப்பவுமே நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள், ஆன்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. இதற்கு முதலாவதாக என்ன செய்யணும்னா, நம்முடைய உள்ளங்கையை பார்க்கணும். ஏன்னா, நம்முடைய உள்ளங்கையில தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி நம்முடைய உள்ளங்கையை பார்க்கிறப்ப, ஸ்ரீம் அப்படிங்கிற அற்புதமான மகாலட்சுமி மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய உள்ளங்கையை நம் கண்ணால பார்த்துட்டு சொன்னால், கண்டிப்பாக பணவரவுல ஏதாச்சும் ஒரு தடைகளோ, இல்லைன்னா எது இருந்தாலுமே அந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு பணவரவானது அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி காலையில நாம சில பொருள்களை தொடணும், சில பொருள்களை எழுந்தவுடன் தொடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. முதலாவதாக ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணீர் தான். காலையில எழுந்த உடனே தண்ணீரை கையில தொடணுமாம். ஏன்னா, தண்ணீர் அப்படிங்கிறது பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு பொருள். நம்ம தண்ணீரை தொட்டு நம்ம கைய கழுவியோ, முகத்தை கழுவியோ, அதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய செயலை செய்தோம்னா, கண்டிப்பாக நமக்கு பணவரவானது நல்லபடியா இருக்கும்னு சொல்லப்படுது. நிறைய பேர் தூங்கி எழுந்தவுடன் நேரா சமையலறைக்கு போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக மூஞ்சிய கழுவாங்க. அவங்க வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா பிள்ளைகள ஸ்கூலுக்கு கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டும் பண்ணாதீங்க. முதலில் நம்ம கையில தண்ணீர தொட்டு, நம்ம அந்த கை, கால், முகம் எல்லாம் கழுவிட்டு, அதற்கு அப்புறமா நம்முடைய ரெகுலர் ஒர்க்கை அதாவது ரொட்டீன் ஒர்க்க ஆரம்பிச்சு பாருங்க. நிச்சயமாக பணவரவுக்கு ஆரம்பமா இருக்கும். அதே மாதிரி பணம் எப்போதுமே சேர்ந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறவங்க இன்னொரு பொருளை தொட வேண்டியதுன்னா அது உப்பு. உப்பு பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். அது மகாலட்சுமி வாசம் செய்ற இடம், மங்களகரமான ஒரு பொருட்களும் கூட. காலையில எழுந்தவுடன் நாம உப்ப தொட்டு மகாலட்சுமியிடம் ஏதாவது ஒரு நமக்கு குறை தீரணும், நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இதற்கு நாம உப்பு ஜாடியில இருக்கிற உப்பத்தானா எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. தனியா குட்டியா ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இல்லைன்னா தனியா ஒரு பாத்திரத்துல
இப்படி எடுத்து வச்சுட்டு, அந்த உப்பை டெய்லி காலையில உங்க கையில தொட்டுட்டு, அ வேண்டி பாருங்க. கண்டிப்பா வந்து அ கடல்ல இருந்து வந்து உப்பு தோன்றக்கூடிய ஒரு பொருள்னால, நல்ல ஒரு பெருக்கத்திற்கான ஒரு பொருளா வந்து கருதப்படுது. அதனால தான் எல்லா ஒரு விசேஷத்திலும் முதலாவதாக வாங்கக்கூடிய மங்கள பொருள் என்னன்னா, அது உப்பு தான் வாங்கி வைப்போம். அதனால இந்த எளிமையான, குட்டியான வழிமுறைகள் தான். கண்டிப்பாக இந்த எளிமையான 2 விஷயத்தை காலையில எழுந்தவுடன் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக பணம் புழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி தொடக்கூடாத சில பொருட்கள் என்னன்னா, சில விஷயங்களை தொடணும், சில விஷயங்களை காலையில எழுந்தவுடன் தொடவே கூடாது அப்படின்னு சொல்றப்ப, அது என்ன பொருளுன்னா அரிசி தான். அரிசின்னு சொன்ன உடனே, அது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ற இடம்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த அரிசிக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால கையில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து முழுக்க ஈர்த்து விடுமாம். இந்த அரிசி அதனால நிறைய பேர் தூங்கி எழுந்த உடனே டக்குன்னு எழுந்திருச்சு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு, அடுத்த வேலை பண்ணலாம் அப்படின்னு நேராக அடுப்படிக்கு தான் போவாங்க. ஆனால் அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. காலையில எழுந்த உடனே இப்படி இந்த அரிசியை தொடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா, புளிதாங்க. புளியும் மங்களகரமான பொருள்தான். ஆனால் புளி வந்து கரைக்கின்ற தன்மை இருக்கதுனால, நம்ம அதனை தொடுறப்ப அந்த நம்ம கையில இருக்கக்கூடிய பணமானது கண்டிப்பாக கரையும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால காலையில எழுந்தவுடன் இந்த புளியையும், அரிசியையும் தொடாமல் நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தாலே போதும். இந்த கருத்துக்கள் நிறைய பேருக்கு முரண்பாடாக இருக்கும். சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆன்மீகத்துல யாருக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கோ, அவங்க எல்லாம் இந்த 2 விஷயத்தை உங்க வீட்ல தினமும் காலையில எழுந்தவுடன் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பணப்புழக்கமானது நல்லபடியாக இருக்கும். நம்பிக்கையோடு பண்ணின விஷயம் என்னைக்குமே வீண் போகாது. அதனால நம்பிக்கையோடு செய்து பாருங்க. என்னைக்குமே குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.